If a silicon BJT is in cutoff region, then what happens to the collector to emitter? VCE ஓட வேல்யூ கேட்கறாங்க. See இப்போ இங்க பாருங்க, cutoff அப்படின்னா ஓகேங்களா, ஸோ cutoff அப்படின்னா collector current becomes 0 milliampere. ஓகேங்களா, ஸோ collector current becomes 0. ஸோ அவங்க எதுவுமே வந்துட்டு எந்த பயாசிங் எது, பட் ஆனால் நமக்கு டிசி தான். ஓகேங்களா, ஸோ டிசி சர்க்யூட் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனி டைப் ஆஃப் பயாசிங், ஸோ தட் இஸ் நாட் important. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் விசிசி. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் விசி, ஸோ இது வந்து நம்மளுக்கு விசிஇ. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் ஆர்சி அண்ட் திஸ் இஸ் ஐசி. இப்போ கட் ஆஃப் அப்படின்னா ஐசி பிகம் 0. இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட், எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டுங்களா, ஸோ ஐசி பிகம்ஸ் 0. ஐசி 0 அப்படின்னா the voltage drop. ஓகேங்களா, ஸோ voltage drop becomes 0 volt. அப்போ இந்த விசிஇ ஓகேங்களா, ஸோ அப்போ விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஆக்சுவலி இது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, அதாவது அந்த ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அதாவது என்னன்னா விசிஇ வெர்சஸ் ஐசி. ஓகேங்களா, ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் லூப் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஐசி பிகம் 0னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி பயாசிங்க்கு வந்துட்டு டிசி லோட் லைன் நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஸோ டிசி லோட் லைன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா நம்மளுக்கு வந்துட்டுங்க if it goes to this point, if it goes to this point அப்படின்னா then it becomes a saturation region. Saturation region, அதாவது VCE is equal to 0 அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ saturation region. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ VCE, அதாவது நம்மளுக்கு இது வந்து VCE is equal to VCC. இது வந்து கட் ஆஃப் ரீஜன். கட் ஆஃப் ரீஜன் அதாவது I want to fix one particular point to operate that particular transistor as an amplifier. So அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா Q point அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So quiescent point, operating point. The transistor has to operate in a active region of operation, that is amplification, without any distortion. ஓகேங்களா, ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸோ இப்போ VCEQ, ICQ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த Q பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா தென் டிஸ்டார்ஷன் அக்கறாகும். தென் இந்த Q பாயிண்ட் வந்துட்டு இட் வில் கோஸ் டு திஸ்னா இட் பிகம்ஸ் அ சேச்சுரேஷன். Q பாயிண்ட் கோஸ் டு திஸ் பாயிண்ட்னா தென் இட் பிகம்ஸ் ஸோ கட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ Q பாயிண்ட் அப்படிங்கிறது கோயிலசென்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எதுல இருந்து வேணா நீங்க சொல்லலாம். ஸோ இங்கேயும் வந்து கட் ஆஃப்னா VCE, அப்போ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ early effect in a transistor. ஓகேங்களா, ஸோ early effect. ஸோ வாட் இஸ் early effect அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் early effect? See the Zener breakdown, avalanche breakdown எல்லாமே related with so diode. ஓகேங்களா, so Zener breakdown அப்படிங்கிறது Zenerல மட்டும் நடக்கும். avalanche breakdownங்கிறது நார்மல் PN junction diode-லயும் நடக்கும். yes, 4 is correct. so இது வந்து நம்ம இந்த இயர்ல கூட ஒரு டைம் லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க. thermal breakdown அப்படிங்கிறது அது நமக்கு இங்க நம்ம பார்க்க மாட்டோம். so reduction in width of the base or base narrowing. ஓகேங்களா, so base narrowing. ஓகேங்களா, so நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா see early அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா the name of the scientist who invented this effect. early அப்படிங்கிறது name of the scientist. ஓகேங்களா, so who identified this concept. so the emitter base, so emitter base collector, so larger in size, so நம்மளுக்கு medium in size, so emitter base collector. ஓகேங்களா, so emitter is highly doped, so highly doped. ஸோ எமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டோப்ட், கலெக்டர் வந்துட்டு மீடியம், மாடரேட். ஸோ இது நம்மளுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஸ். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு மினிமம் ரீகாம்பினேஷன். ஸோ அதே மாதிரி ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்மளுக்கு வந்து ஸ்மால், ஸோ ஸ்மாலர் ஏரியா. ஸோ இது வந்து கலெக்டர் தான் வந்துட்டு லார்ஜர் ஏரியா. ஸோ இது வந்து மாடரேட். ஓகேங்களா, ஸோ ரெடக்ஷன் இன் பேஸ் வித் ஆஃப் த பேஸ், அதுதான் நம்ம early effect அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ early effect. பட் அது நான் அதுக்கான ஓகேங்களா, ஸோ கலெக்டர் டு பேஸ் பயாஸ் வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு பேஸ் வித், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஏன்னா நம்ம இப்பதானே நம்ம பார்த்தோம் ஒரு பாயிண்ட். ஸோ டிப்ளீஷன் ரீஜன் பெனிட்ரேட்ஸ் மோர் இன்டு தி லைட்லி டோப்டு. அப்போ நீங்க வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ் வந்து இங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க எமிட்டர் டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு n PN. அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா பாசிட்டிவ், ஓகே நெகட்டிவ். ஸோ ஓகேங்களா, ஸோ VCE. ஸோ கலெக்டர் டு பேஸ் வோல்டேஜ், அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ட் வோல்டேஜ். ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஸோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரோ ஆகிட்டே இருக்கும். நேரோ அப்படிங்கிறது லெஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு தான் நம்ம தான் இப்போ ஒரு பாயிண்ட் பார்த்தோமே பெனிட்ரேட்ஸ் மோர். அப்போ ஒரு டைம் என்ன ஆகும்னா பேஸே வந்துட்டு இல்லாமல் போயிடும்.
ஓகேங்களா. ஸோ த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா பேஸ் நேரோனா இட் பிகம்ஸ் வெரி வெரி ஸ்மால், reduction in the width of the base, okay, because of the applied collector to base voltage, reverse biased collector to base voltage, okay. So the detail நம்ம பார்த்திருக்கோம், பட் உங்களுக்கு just hint மட்டும் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். Option 4 is correct. So 32. So next 33. So standard question, ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஓகேங்களா. ஸோ இது நீங்க வந்துட்டு ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயுமே கேட்கறாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன், ஸோ கலெக்டர் பேஸ் ஜங்ஷன், அதோடைய மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். இந்த சார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ 1 2 so 3 4. So emitter based junction is forward biased and forward biased. So reverse biased and reverse biased. So forward biased, reverse biased. So reverse biased, forward biased. 4 combinations. Okay, so namakku 4 different combinations. So with respect to application. Forward அப்படினா mode of operation வந்து பாத்தீங்கன்னா so saturation, reverse cut off, forward reverse அப்படினா நமக்கு வந்துட்டு active, ஓகேங்களா. சோ இது வந்து நமக்கு inverse active. பட் மோஸ்ட்லி இந்த மோட்ல வந்து நம்ம ஆபரேட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. நோ யூஸ், ஓகேங்களா. சோ நோ யூஸ், மோஸ்ட்லி we won't operate. see application அப்படிங்கும்போதுங்க ஓகே சேச்சுரேஷன்னா ஆன் ஸ்விட்ச், இது வந்து ஆஃப். ஆக்டிவ்னா நமக்கு ஆம்பிளிஃபிகேஷன். இது வந்து அட்டெனுயேஷன். இது வந்து ஆன் அண்ட் ஆஃப், இட் இஸ் யூஸ்ட் as a switch. இது ஆம்பிளிஃபையர், ஓகேங்களா. ஸோ இதான் நம்மளுக்கு ஃபார்வர்ட் பயாஸ்ட், ஸோ தட் இஸ் எமிட்டர் பேஸ்ட் ஜங்ஷன், ஓகேங்களா. ஆக்டிவ் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ என்ன கேட்குறாங்க, சேச்சுரேஷன் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் சேச்சுரேஷன். அப்போ சேச்சுரேஷன் அப்படிங்கும் போதுங்க both collector base and emitter base junctions are forward biased. Option 3 is correct. Okay, so next question. So inverse active அப்படிங்கிறது இது நம்ம இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா அட்டெனுயேட்டர்ங்கிறது நமக்கு மோஸ்ட்லி இங்கே நம்ம அட்டெனுயேட்டர் சர்க்யூட் ஆர் தேர், பாசிவ் டிவைஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் லெஸ் காஸ்ட், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஆக்டிவ் டிவைஸ் வேணுங்கிறது கிடையாது. The value of VBE in PNP germanium transistor. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம இப்போ ரிலாக்ஸ்டா இந்த ஒரு கொஸ்டினால உட்காந்து நம்ம பார்க்கும்போது ஆன்சர் வரும். ஸோ அண்டர் எக்ஸாம் டைம்ல நீங்க அதாவது எவ்ரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அது வியூ ஆகும்போது சடனா நம்ம அது ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அதுக்காக தான் நம்மளுக்கு லைவ்ல வந்துட்டு கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஆன்சரிங் கரெக்ட்லி, வெரி குட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஸோ பிஎன்பி, ஓகேங்களா. ஸோ பிஎன்பி அப்படிங்கும் போதுங்க, so this is okay, so PNP, so this is P, so NP. See, this is emitter, so this is base, this is collector. So plus, this is minus, okay. So நமக்கு emitter base voltage, okay. So நமக்கு இதே நமக்கு NPN இருந்தா so VBE is equal to 0.7. இத டிஃபால்ட்டா நம்ம பார்த்துட்டே இருப்போம். NPN ல so base emitter voltage வந்துட்டு 0.7 for silicon, ஓகேங்களா. so இதே நமக்கு so 0.3 voltage for germanium அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இதே நம்மளுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, விபிஇ தான் கேட்குறாங்க. பட் விஇபி தான் நம்மளுக்கு 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மனியம், ஃபார் பிஎன்பி டிரான்சிஸ்டர் ஃபார் ஜெர்மனியம். பட் அப்போ விபிஇ இஸ் ஈக்குவல் டு -0.3 வோல்ட். வெரி குட். ஸோ 0.3. சரி, அவங்க ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? Again the same format of questions, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ், ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கான சம்மரி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ 35 வந்துட்டுங்க. ஸோ கட் ஆஃப், கலெக்டர் பேஸ், எமிட்டர் பேஸ், இது கரெக்டு. பட் ஆனால் ஒரு நாட் கேட்டிருக்காங்க. ஸோ சேச்சுரேஷனில் போத் ஆஃப் ஃபார்வர்ட், இதுவும் கரெக்டு. அதாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் ஆன்சர் கரெக்ட் கிடையாது. ஸோ ஆக்டிவ்ல கலெக்டர் பேஸ் அண்ட் பேஸ் எமிட்டர் இஸ், ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ நீங்க பாருங்களேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஸோ ஒன்ஸ் அ டிரான்சிஸ்டர் இஸ் அன் ஆஃப் ஸ்டேட், த பேஸ் எமிட்டர் வோல்டேஜ் வில் பி அஷ்யூம் டு பி 0.7, ஓகேங்களா. ஸோ ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நோ நீட் டு, நம்ம டிஃபால்ட்டாக வந்து 0.7 தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0.7 ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா,
நம்ம பிஜேடி வந்துட்டு ஆக்டிவ் ரீஜன் நம்ம ஜென்ரலா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிஜேடி இஸ் ஆப்ரேட்டட் இன் ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னா ஸோ எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ்ட், அப்போ வந்துட்டு 0.7 அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது. பட் ஆஃப் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அஷ்யூம் டு பி 0.7. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் த வோல்டேஜ் வில் பி 0. ஓகேங்களா. சிம்பிளா எப்படின்னா ஸோ கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு த்ரெஷோல்ட் வோல்டேஜ் என்னங்க சொல்லுவோம். இப்போ டயோட் இஸ் இன் ஆஃப், வாட் அபவுட் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த டயோட்? 0 தானே நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க டிரான்சிஸ்டர் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டர்டா இது எப்படி சொல்லலாம், ஏன்னா நமக்கு ஒரு டயோட். ஓகேங்களா. ஸோ டயோட் வந்துட்டு ஆஃப். ஓகேங்களா. ஸோ வாட் அபவுட் ஐடி அண்ட் விடி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ விடிங்கிறது 0.7 கிடையாது, விடி இஸ் ஈக்குவல் டு 0 வோல்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.7 கொடுத்துருக்காங்க. பட் அப்போ இதுதான் நம்மளுக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ இதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் டிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பெட்டர் ஐஎம். ஓகேங்களா. ஸோ இங்கே நான் டிக் பண்ணிடுறேன். திஸ் இஸ் ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சிஎஸ் correct statement. So next question number 36. இது ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேட்டிருக்க ஒரு क्वेश्चनங்க. ஓகேங்களா. சோ நமக்கு வந்துட்டு சோ IC0 பீட்டா அண்ட் VBE வந்துட்டு 100 டிகிரி செல்சியஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது ஒரு மிஸ்செலேனியஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா. இது நம்ம கால்குலேட்லாம் பண்ண முடியாதுங்க, ஒரு மிஸ்செலேனியஸான ஒரு क्वेश्चन. ஓகேங்களா. சோ கரெக்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் சிலிகான் டிரான்சிஸ்டர் பாராமீட்டர்ஸ். ஓகேங்களா. சோ பாராமீட்டர் வந்து என்ன ஒரு டெம்பரேச்சர் பொறுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது மேபி இது ஒரு மிஸ்செலேனியஸ் பார்ட் தான், இது கால்குலேட் பண்ண முடியாது. மேபி நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ மேபி இது क्वेश्चंस கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நாட் கரெக்ட் அபவுட் பிஜேடி biasing. Biasing is needed so that thermal runaway cannot take place. ஓகேங்களா. ஸோ biasing is needed so that thermal runaway வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி biasing அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா biasing. ஓகே, நமக்கு டைப்ஸ் ஆஃப் biasing. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு பயாஸ். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் டிவைடர் பயாஸ். ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காக மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் நாட். ஒன் செகண்ட், இந்த கொஸ்டின் விட்டுருங்க. முதல்ல ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இன்கரெக்டாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். So biasing is needed so that thermal runaway cannot take place. So thermal runaway க்கும் biasing க்கும் நமக்கு வந்துட்டு ரிலேஷனே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா biasing வந்துட்டு with respect to stability. ஓகேங்களா. அண்ட் biasing வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ 2 சோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு எமிட்டர் பேஸ் ஜங்ஷனும் கலெக்டர் பேஸ் ஜங்ஷன்ல 2 DC வோல்டேஜ் இருக்கு. அந்த 2 சோர்சஸை 1 சோர்சஸா பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம். ஓகேங்களா. ஸோ 1 சோர்சஸா பண்றதுக்கும் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கும் தான் நம்ம biasingக்கு நம்ம போறோம். ஸோ biasing is done in order to operate the BJT is in active region, not saturation. So fixed bias circuit has very high stability factor. See, that is correct, very high stability. So it is highly stable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See, நான் இப்பதான் நம்ம சொன்னோம் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாச்சுன்னா so it is unstable, not stable. ஹைலி அன்ஸ்டேபிள். ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அதிகமாக ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு டவுட்னா நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த கொஸ்டின் என்ன டீடைல்டா உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்ல சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் செகண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்க பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட்மே இன்கரெக்ட். பட் ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆல் த எபோவ் ஆர் இன்கரெக்ட் கொடுத்துருக்கணும். ஆக்சுவலா ஆல் த எபோவ் ஆர் கரெக்ட்னு கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்ல கொஸ்டினோடது கரெக்டாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதனால இதை சேலஞ்ச் பண்ணி மார்க்ஸ் டு ஆல் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க அந்த பர்டிகுலர் எக்ஸாமோடது. ஸோ நான் வெரிஃபை பண்ணும்போது பட் அதுல என்ன கான்ட்ரடிக்ஷன் நான் பார்க்கும்போது ஸோ அந்த ஆல் த எபோவ் ஆர் இன்கரெக்ட்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 1, 2 and 3ன்னு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இல்லைன்னா 1, 2 and 3 அப்படின்னு கொடுத்துருக்கணும். அவங்க ஃப்ரேம் பண்ணும்போது ஆல் த எபோவ் ஆர் கரெக்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லை அந்த கொஸ்டினோட நாட் கரெக்டாங்கிறது ஸோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க டெஃபினட்டா. ஸோ அதனால வந்துட்டு ஸோ இதை நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த எபோவ் ஆர் இன்கரெக்ட் ஆர் 1, 2 and 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பயாசிங்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் So early effect in a so இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம், இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. So early effect reduction of the effective base with caused by
Forward biased, reverse biasing. Yes, second. So option B is correct. Reverse biasing of collector based junction. ஓகேங்களா? இந்த கொஸ்டினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024ல ஈசிக்கு கேட்டாங்க. ஓகேங்களா? So next one. So JFET. Okay, so transistor part has been completed. So JFET and MOSFET we are left out with. So almost a half an hour discussion. Okay, so the complete பண்ணிடலாம். Okay, so kindly so 130 more minutes. Okay, so half an hour குள்ள so இது complete பண்ணிடலாம். So mathematical discussion நீங்க பாருங்க, கான்செப்ட்ஸ்ல மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸோ கைண்ட்லி லெட் அஸ் நோ. ஸோ அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வரும்போது அந்த பர்டிகுலர் கொஸ்டினை டீட்டெயிலாக நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன், ஸோ மேக்ஸிமம் ட்ரெயின் கரண்ட். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிட். ஓகேங்களா? ஸோ 39 ஸோ 3. ஓகேங்களா? ஸோ நான் ஆன்சர் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணுங்க. ஸோ விஜிஎஸ் வந்துட்டு 0. இது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ இது எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்மளுக்கு ஃபிட்னா ஸோ ஜேஃபிட் பற்றி சொல்லியிருக்காங்க. So JFET. So JFET உடைய current. So ID is equal to IDSS 1 minus VGS by VP the so whole square. So maximum drain current எப்போ possible அப்படின்னா VGS 0 இருக்கும்போது. ஓகேங்க? அப்போ 1 minus 0 becomes 0. அப்போ ID வந்துட்டு so IDSS maximum, அதாவது current வந்துட்டு maximum drain current எப்போ இருக்கும் அப்படின்னா VGS equal to 0 and condition of VDS. VDS எப்பவுமே வந்துட்டு so greater than the so pinch of voltage. ஓகேங்களா? See the condition for JFET. So next thing. So direct JFET question. Okay, so from the introduction point of view. So JFET. So JFET அப்படிங்கிறது unipolar and voltage controlled. Bipolar and current controlled வந்து பாத்தீங்கன்னா so இது வந்து BJT. Okay, so bipolar and current controlled device வந்துட்டு BJT. So இது நம்மளுக்குங்க so JFET. So இது ரெண்டுமே வந்துட்டு so combination is not correct. So this is voltage controlled current source. See the current controlled current source. See voltage controlled voltage source அப்படிங்கிறது op amp. See the 3 மே வந்துட்டு ரிப்பீட்டடா ஏதோ ஒரு क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. So voltage controlled voltage source, that is it is equivalent. See அத வந்து நமக்கு see actually voltage controlled voltage source அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is a dependent source. ஓகேங்களா? so dependent, அதாவது நமக்கு so DC ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல so types of sourcesல வந்துட்டு AC DC, DC ல வந்துட்டு dependent independent, dependentல 4 dependent இருக்கு. So types of sources. So types of sourcesல வந்து பாருங்க so AC DC. So DC ல மட்டும் தான் நமக்கு so independent dependent. So dependentல வந்து பாருங்க so 4 types of dependent. So independently வந்துட்டு நமக்கு வந்துட்டு current source, voltage source. So நம்ம கரண்ட்மே சோர்ஸ் எடுத்துக்குவோம், வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ 4 டிபெண்டன்ட், அதாவதுங்க ஈக்குவலன்ட். see JFET வந்துட்டு ஈக்குவலன்ட்டா வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸா நீங்க ட்ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாமே நமக்கு ஈக்குவலன்ட், ஏசி ஈக்குவலன்ட். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு டிவைஸையுமே எல்லாமே நான் லீனியர் டிவைஸ். see எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்மே வந்துட்டு நான் லீனியர். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா so all electronic devices are non-linear in nature. So non-linear. அப்ப non-linearக்கு வந்துட்டு நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் பாராமீட்டருக்கு வந்து நம்ம கால்குலேட், அதாவது எலக்ட்ரிக்கல் பாராமீட்டர் கால்குலேட் பண்ண முடியாது, லைக் கரண்ட், வோல்டேஜ் அதெல்லாமே. ஏன்னா அதுக்கு லீனியரா இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்றோம்னா அதுக்கு எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்றோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட். அப்படி எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்டா நீங்க பண்ணும்போது ஸோ அது JFET அப்படின்னா அது வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது ஏசி ஈக்குவலன்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா?